இப்போ ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வைங்கோ, நைட் எல்லாம் உட்காந்து அதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பேசின வேர்ட்ஸ் எல்லாம் ஆறி போன காப்பியாட்டம் நினைக்க கசந்துட்டே இருக்கு. அதையே அடுத்த நாள் பூரா யோசிச்சு இந்த நாளே வீணா போயிரு. எல்லாம் குழப்பி முடிச்சப்பறம் உட்காந்து யோசனை பண்ணுவீங்க. நான் டூ மச்சா பேசிட்டனோ எல்லாம் முடிஞ்சு வச்சா உனக்கு கண்டினியூ ஆகுமா அப்படின்னு உட்காந்து யோசனை பண்ணுவீங்க. இது எல்லாத்துக்கும் நடக்கிறத யாரு பேசின வேர்ட்ஸையோ அந்த மூடையோ எதையுமே நம்மளால மாத்த முடியாது. அவங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாம விட்டுருப்பாங்க. ஆனா நீங்க உட்காந்து காத்து கிடப்பீங்க. அதையவே நினைச்சு நீங்க வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போடுற பிளான் எல்லாத்தையும் கூட கேன்சல் பண்ணிருவீங்க. யாரு ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டீங்க. நீங்களும் யாரு கூடயும் பேச மாட்டீங்க. உட்காந்து பழைய போட்டோஸ் புரட்டி பார்த்துட்டே இருப்பீங்க. டேஸ் எல்லாம் வீக்ஸ் ஆகுது, வீக்ஸ் எல்லாம் மந்த்ஸ் ஆகுது. ஆனா ஏன் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சூப்பர் பவரை நம்ம மறந்துட்டோம். நம்ம கிட்ட இருக்கிற பிக்கஸ்ட் சூப்பர் பவரே எப்ப வேணா நம்மளால ஃப்ரெஷ்ஷா எதை வேணா ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு பேட் ஃபைட் ஒன்று நடந்துருச்சா, சரி பரவாயில்ல இதுல இருந்து நான் இதை லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களோட ஃபேவரட் சாங் ஒன்றை மாட்டிட்டு நடை கட்டுங்க. ரொம்ப ஹார்ட் டைமை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு பேசுங்க. இந்த பிரச்சனையை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏதாவது புது டாபிக்ஸை பத்தி பேசுங்க. ஒரு ராங் சாய்ஸை டிசைட் பண்ணிட்டீங்க, அதுல இருந்து எப்ப வெளியே போலான்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. அதுதான் எடுத்தாச்சுலோ, அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுட்டு சேஞ்ச் ஃபார் த பெட்டர்னு போங்க. அது எவ்வளோ நாளைக்கு உங்களை பாதிக்குதுங்கிறத நீங்க தான் முடிவு பண்றீங்க. உங்ககிட்ட தான் அந்த கண்ட்ரோல் இருக்குது. இன்னும் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா அதை உங்களை எஃபெக்ட் பண்ண விடாம உடனே மாறுறதுக்கு உங்களுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. அந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்குது. லாஸ்ட் மினிட்ல பிளானை கேன்சல் பண்ணிட்டாங்களா, உங்களுக்கு அந்த பிளானை தவிர வேற பிளானே இல்லையே, அதுக்கப்புறம் உலகத்துல உங்களால மூச்சே விட முடியாம போயிருமா? இல்லையிலோ ஏதாச்சும் ஃபன்னா ஒரு விஷயத்த பண்ணிட்டு சிரிச்சுட்டு நகர்ந்து போயிருங்க. உங்களை இக்னோர் பண்றாங்களா, ஒரு தடவை ஏன் இக்னோர் பண்றாங்கிறத கேளுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் உங்க மேல ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க. வேணும்னா தன்னை போல வர்றாங்க, வேண்டாட்டி அவிய லாஸ். ஏன்னா நீங்க அதை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி புதுசா ஏதாவது பண்ணி உருப்படியாம பண்ணலாம். இல்ல உட்காந்து யோசிச்சு ஒப்பாரி வச்சு அதை வீணா பண்ணியும் போடலாம். போன டைம் தான் திரும்பி அது கிடைக்க போறது இல்லை. அதனால இப்ப இருக்கிற டைமையும் வரப்போற டைமையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. க்ரோ ஆகுங்க, க்ளோ ஆகுங்க. சரிலோ.